ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் தான் கேட்டுன்னு இருந்தாங்க. ஸோ அதே மாடலில் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாடலில் ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் சீட்டும் நம்ம பார்த்தலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபாண்ட் மட்டும் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் எப்படி இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ண சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே விவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் இருக்கும், இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ண ஆப்பை மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபாண்ட் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரு சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் கரெக்டாக அந்த பிக் அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு மீண்டும் நீங்கள் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே ரெட் செல்லில் கார்னரில் வந்து பண்ணாக்க சூ பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரே பிக்கு வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒரே பிக்கில் எடிட் பண்ணிங்கனாக்க ஒரு பிக்கை மட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு கப்பல் இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படியும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண உடனே ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே VU1 ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அந்த இமேஜை நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்க உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து பண்ண கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கிறேன். ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி ஆகும். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அந்த லேயர் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த கலெக்ஷன்ற கொட்டு இந்த ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக எஃபெக்ட் இந்த மாதிரி இந்த பிக் ஆட் ஆகும். ஜஸ்ட்டு அந்த பிக்கு உங்களுக்கு சரி அடையலைனாக்க அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டோ கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ரீன் கலர் பதிலாக நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதே சேமத்தில் அடுத்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு கார்ட்டூன் இமேஜ் தான் வந்து பண்ண நான் கொடுத்துருக்கேன் கீழே உடையது. இது உங்களுக்கு வேணும்னா இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வேர் பிக் ஆட் பண்ணிங்கனாக்க ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு கலெக்ஷன் கொட்டு ஸ்டாங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் வேர் பிக் வச்சுருந்தீங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதே சேமத்தில் அடுத்தடுத்த அந்த கார்ட்டூன் இமேஜில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி க்ரீன் கலரில் பிக் ஆட் பண்ண சொல்லி கொடுத்தனோ அதே சேமத்தில் அடுத்தடுத்த க்ரீனில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். மேலே சூப் பட்டனை கிளிக் பண்ணி டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சூப் பண்ணிக்க தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், ஆனால் பட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சூப்பரான எடிட் நான் கொண்டு வரேன். ஸோ ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணி போன வீடியோ தான் பாக்கி இருக்குது. ஓகே, ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.